உலகம் இல்ல நீ ஆறாமெட்டில் பெறாதது அமைதியும் அல்ல, ஏழாமெட்டில் எடுக்காதது ஓய்வும் இல்ல, நீ எட்டாமெட்டுக்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லை. இது இந்த பாட்டு ரஜினிகாந்த் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இது. ஏன்னா இந்த பாட்டினுடைய என்னன்னா, அவங்க அந்த 8 வயசில் விளையாடுறா, 16 வயசுக்குள்ளே நீங்கள் படிச்சு முடியும், 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ, 32 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் உலகம் சுற்றிப்பார், அதுக்கப்புறம் உலகம் பணம் சம்பாதி உலகம் சுற்றிப்பார், ஓய்வு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அப்படின்னு விட்டுடுறாரு 64 வயசுன்னு. ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, நமக்கு 120 வயசுன்னு சொல்லுது. அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துலலாம் தசைகள் தசாபுக்தின்னு வரும்பொழுது ஒரு 120 வருஷத்துக்கு ஒவ்வொரு அந்த பிளானட்ரி இது. ஸோ அப்போது நாம் சரிபாதி 60 வருஷம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாம் இங்கே சார் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கொடுத்தாரு. த யங்கஸ்ட் பர்சன் இஸ் 56 years old here, oldest is 94 years old, between 60 to 70 are the major group of people அப்படின்னு எல்லாம் அழகாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் there is a different phase of life which we are now in. Now I use the word not you, we are now in. That is, we are in a phase of 60, which is a majority here around plus. Next please. ரொம்ப அழகாக சொன்ன வயசாக எடுத்து வயசுக்கே 3 டெஃபினேஷன்ஸ் சொல்கிறோம். இப்போ ஒன் இஸ் கால்ட் chronological age, அதாவது நீங்கள் பிறந்த வருடத்தை கொண்டு சொல்லக்கூடியது ஒரு வயது. எந்த வருஷம் பிறந்தீங்களோ அதுலேருந்து நம்ம இது இருக்கிற வருஷத்துக்கு சொல்லி இத்தனை வயசுன்னு சொல்கிறோம். தெர் இஸ் ஒன் மோர் ஏஜ் கால்ட் எஸ் சயின்டிஃபிக்காக சொல்கிறது பயாலாஜிக்கல் ஏஜ்னு ஒன்று சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எப்படி அப்படின்னா, உங்களுடைய குரோனலாஜிக்கல் ஏஜ் ப்ளஸ் எத்தனை வருஷம் சுகர் இருக்குது அதையும் சேர்த்துட்டா அதுதான் உங்களுடைய பயாலாஜிக்கல் ஏஜ். அப்போது இப்போ உங்களை 65 வயசு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஆல்ரெடி 20 வருஷம் சுகர் இருக்குது, மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அப்படின்னா யூ ஆர் 85 years old. ஸோ இதில் சந்தோஷப்பட விஷயம் அவ்வளோ இருக்குது. அதாவது என்னன்னா, சம் ஆஃப் யூ மே ஈவன் லிவ் 140 years. ஏன்னா 40 வருஷம் சக்கரை அப்படின்னா ஒரு 90 வயசு தாண்டிட்டாலாம் நீங்கள் 140